மார்ச் மாதம் 27ஆம் தேதி இரவு 7:30 கொபிகன பிரதேசத்துல 42 வயதுடைய ஒருவர் 4 லிட்டர் பெட்ரோலை வீட்டுல வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில 21 நாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். இந்த சம்பவம் இந்த கிழமையில நடந்திருக்கு. போலீசார் பரிசோதனையின் போது வீட்டுல 4 லிட்டர் பெட்ரோலை இவர் சேமிச்சு வச்சிருந்திருக்காரு. இவரை விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணை செஞ்சு இவருக்கு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்பொழுது இந்த எரிபொருளை சேமித்து வைக்கிறது அல்லது வீடுகளில் வைத்திருப்பது என்பது சட்டவிரோதமான செயல். இந்த செயல் அடிப்படையில் அதற்கான வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தால் இவருக்கு 21 நாள் சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதமும் விதித்திருக்காங்க. இதுல நிறைய விடயங்கள் சட்டத்தரணிகள் பக்கமாக இவர் சார்பாக வாதாடப்பட்டிருக்கிறது. இவர் விற்பனைக்காகவோ அல்லது இதை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்துறதுக்காகவோ வீட்டில் சேமிச்சு வைக்கல. இது வருகின்ற 29ஆம் தேதி ஒரு நிகழ்வுக்காக புல் வெட்டுற மிஷின் அதற்கு பயன்படுத்துறதுக்காக தான் இந்த எரிபொருளை வச்சிருந்தாரு என்ற அந்த நிகழ்வுக்கான கடிதம், ஆலயத்தினால் வழங்கப்பட்ட கடிதங்கள் இதெல்லாமே நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த சட்டமானது எரிபொருளை எந்த காரணம் கொண்டும் சேமிச்சு வைக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 4 லிட்டர் பெட்ரோலுக்கு நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்துட்டு நேற்று நாளில் பெரிய அளவா பதட்டமான பல பதிவுகளை சமூக வலைத்தளங்களில் இட்ட மாதிரி தெரிஞ்சது. 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் அல்லது குறைவு அதிகம் எல்லாம் இல்லை, இது குற்றம் தான். 1 லிட்டர் வச்சிருந்தாலும் குற்றம் தான் என்ற அடிப்படையில் தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது பரவலா இன்றைய நாளில் பல ஊடகங்களில் செய்திகளை கிடைச்ச டெய்லி மிரல் இன்றைய நாளில் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதோட அதிகளவான சகோதரமொழி பத்திரிகைகள் இந்த செய்தியை இன்றைய நாளில் வெளியிட்டிருந்தாங்க. மத்திய கிழக்கு பக்கமா பதட்டம் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இன்றைய நாளில் ஈரான் மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியா, அதோடு குவைத்தினுடைய வர்த்தக தலைநகரம் என்று மிக முக்கியமான இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று சவுதி, கட்டார், குவைத், பஹ்ரைன் என்று UAE என்று பல இடங்களில் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கின்ற பிரதேசங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. வர்த்தக தலைநகரம் மீது குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரிய அளவான கண்டனத்துக்குரிய சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. கொஞ்சம் பதட்டமான சூழல் இன்று மத்திய கிழக்குல கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இதை தாண்டி இன்று ஈரான் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை, எச்சரிக்கையை மக்களுக்கு விடுத்திருக்காங்க. அதாவது மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களை அண்டியுள்ள அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களை உடனடியாக வெளியேறுங்கள். குறிப்பாக இந்த பிரதேசத்தை தாங்கி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடக்க இருக்கிறதால மக்கள் வெளியேறுங்கள். அமெரிக்கா மக்களை ஒரு கேடயமாக பயன்படுத்துறாங்க இந்த பிரதேசங்களில் வச்சுக்கொண்டு. எனவே மக்கள் அவதானமாக இருங்க. அதோட மக்கள் இதுல இந்த பிரதேசங்கள் இருந்து வெளியேறுங்க. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்றத அவங்க உறுதியாக இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க. எனவே இது முதல்ல அவங்க இந்த பிரதேசத்திலிருந்து மக்கள் வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்கிற முதல் சந்தர்ப்பமாக இது இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சம்பவம் என்ற நாளில் பதிவாகி இருக்கிறது. ஹோர்முஸ் கால்வாய் வழியாக பயணிக்க எத்தனித்த 3 கப்பல்கள் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவா சர்வதேச ரீதியில் பேசப்படுற ஒரு செய்தியா மாறி இருக்கு. நேற்று தான் அதிகாலை, அதாவது இன்றைக்கு அதிகாலையெல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு, ஈரான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஒரு பிரதிபலனாக எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்காங்க, அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு பரிசா கொடுத்திருக்காங்க, அல்லது ஒரு பிரதிபலனாக இந்த பேச்சுவார்த்தையுடைய முன்னேற்றத்தை காட்டுறதுக்காக 8 கப்பல்களை ஹோர்முஸ் கால்வாய் வழியாக இன்று அனுப்புறதுக்கு அவங்க அனுமதி வழங்கியிருக்காங்க. அதோட சேர்த்து 2 கப்பல், ஒட்டுமொத்தமாக 10 கப்பல்களை அனுப்புறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. இதுதான் இப்ப நடக்கிற பேச்சுவார்த்தையினுடைய ஒரு முன்னேற்றகரமான ஒரு விஷயமாக இது இருக்கும். அதனால இதை நம்புங்க அப்படின்னு மாதிரி நேற்றைய நாளில் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு எதிர்மாறாக இன்றைய நாளில் ஈரான் 3 கப்பல்களை திருப்பி அனுப்பியிருக்கிறது. அவர் சொன்ன கப்பல் 3 தானா, இல்லை அவர் சொன்னது இன்னும் 10 கப்பல் வேறையான்றது இதுவரைக்கும் தெரியல. ஆனால் இன்று போன 3 கப்பல்களும் திருப்ப விடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் தான் சர்வதேச ரீதியில் இன்று பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு ஈரான் ஒரு பெரிய கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த பகுதியில் கப்பல்கள் பயணிப்பதற்கு எங்கேயுமே பயணிக்க முடியாது. ஹோர்முஸ் கால்வாய் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது எங்களுடைய எதிரி நாட்டு கப்பல்களுக்கு. எனவே எதிரி நாட்டு கப்பல்கள் யாருமே இதில் அனுமதிக்க
அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்றத இன்றைய நாள்லையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இது மீறி வருமாக இருந்தால் நேரடியாக தாக்குதல் நடத்தப்படும் இந்த கப்பல்கள் எல்லாத்துக்குமே அப்படின்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஈரான் இன்றைய நாளில் முன்வைத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பரபரப்பான விஷயம் இன்றைய நாளில் நடந்திருக்கிறது. எனவே இப்போ நடந்து வர பேச்சுவார்த்தைகளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த நடவடிக்கையில் தெரியுது. பெரிய அளவான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல் அப்படின்ட்டு ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி வராங்க. எனவே அந்த அடிப்படையில் இந்த இன்றைய சம்பவம் ஒன்று இதை காட்டியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் இப்பொழுது செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த பரபரப்புக்கு மத்தியில் இப்பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்திருக்கு. இன்று அமெரிக்க டாலரில் $110 மாறி இருக்கிறது. நேற்று 8 இருந்தது, 7 குறைஞ்சது, பிறகு 8, இப்பொழுது 10 மாறி இருக்கிறது. எனவே இந்த பரபரப்புக்கு மத்தியில் தொடர்ச்சியாக இந்த எண்ணெய் விலை அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதுக்கு முதல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்று அதிகாலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விஷயம் தான் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த தாக்குதல்கள் 10 நாட்களுக்கு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தாக்குதல்கள் நடக்கும், ஈரானுடைய அணுமின் உற்பத்தி அல்லது முக்கியமான கட்டமைப்புகள், அணு ஆலைகள், இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களை தாக்குறத நான் 10 நாளைக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மேலதிகமான தாக்குதல்கள் இஸ்ரேலும் அமெரிக்க படை விமானங்களும் சேர்ந்து மற்ற இடங்களை தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. இதுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இப்பொழுது பெரிய அளவான தாக்குதல்களை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. இதற்கிடையில சர்வதேச ஊடகங்களில் இன்று அதிகமாக பேசப்படுது. 2-3 நாட்களாக இது பேசப்படுது. இந்த பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கு பிறகு தள்ளி வைக்கப்படுது இந்த தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய பக்கம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிலையை பயன்படுத்தி தரைவழியான தாக்குதல்களுக்கான தயார்படுத்தல்களை செய்து வராங்க. இதுதான் உண்மையா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பலருடைய எதிர்பார்ப்புகளாக, எதிர்ப்பு கூறல்களாக இருக்கு. அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் ஈரானும் இப்பொழுது தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுது. இதுல ஹோர்முஸ் வழியாக தாக்குதல் நடத்தினால் அங்கு தடுப்பதற்கான படை பலத்தை இப்பொழுது ஈரான் தயார்படுத்தி இருக்கிறது. அதோட கார்க் ஐலண்ட் மீது தாக்குதல் நடத்தினாலும் கூட அங்கும் எதிர்கொள்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் ஈரான் செய்திருப்பதாக அவங்களுடைய பக்கமாக வருகின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. சீனா இன்றைக்கு திடீரென இந்த 2 நாடுகளும் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், ஆனால் அது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை அப்படின்றது இப்போ தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களோட அறிக்கை இன்றை விட்டுருக்காங்க. நிறைய நாட்களுக்கு பிறகு சீனா கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. சில விஷயங்களை இதில் தலையிட்டு இந்த போரை முடிவுக்குள் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் சீனாவும் இப்பொழுது கொஞ்சம் தலையை போட்டிருக்க மாதிரி தெரியுது. எனவே இந்த மாதிரி பல விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கு. G7 நாடுகள் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. கையிருப்பில் இருக்க எரிபொருட்களை முழுமையாக விடுவிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவிக்க அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை 4வது வாரத்தையும் தாண்டுகிறது. அந்த அடிப்படையில் கையிருப்பில் இருக்க எரிபொருட்களை நாடுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்க போறாங்க. நேற்று அமெரிக்க ஜனாதிபதி இன்னொரு விஷயம் சொன்னார், எனக்கு ஹோர்முஸ் கால்வாய் தேவையே இல்லை, என்னிடம் தேவையான அளவு எரிபொருள் இருக்கிறது, மற்ற நாடுகள் இதனால் பாதிக்கப்படுறாங்களே என்றதுக்காக தான் நான் இதுக்காக போராடுறேனே ஒழிய எனக்காக இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. பலதரப்பட்ட விஷயங்கள், பல மாறுபட்ட கருத்துக்கள், விமர்சனங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கு. எனவே எது அப்படி இருந்தாலும் இந்த வார இறுதியில இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலருடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் இப்பொழுது நடந்து வருவதா சொல்லப்படுது. 2 பக்கமுமே வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் அவங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈரானாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் 2 பேரும் இதில் பேசி தீர்மானித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலைமை இப்பொழுது இருக்கிறது. இந்த நிலைமை தவறவிடப்பட்டால் இது யுத்தத்தின் மூலமாக முடிக்கக்கூடிய வகையில் சென்றுவிடும் என்ற அபாயம் ஏற்பட்டிருப்பதால பல நாடுகள் இதுக்குள்ள மிக மிக அவதானமாக இந்த பேச்சுவார்த்தையினுடைய கவனத்தை செலுத்தியிருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இருக்கு. RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.